ஹார்ட் ஹெல்த் அப்படின்னு சொன்னாலே ஒமேகா 3 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அதில் பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை நிறையவே இருக்குது. பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது ஒமேகா 3 கிடைக்கிறதுக்கு. பட் வெஜிடேரியன் பீப்புளுக்கு ஃப்ளாக்ஸீடில் வந்து நல்லாவே ஒமேகா 3 இருக்குது. ஒமேகா 3 வந்து நிறைய பேர் கேப்சியூலாக எடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலாக உங்களோட ரெகுலர் டயட்டில் ஒமேகா 3 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளாக்ஸீடை வச்சு ஒரு பொடி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த பொடி பண்ணுறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஊறத்தால் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கின் இருக்கிறத எடுக்கலாம், ஸ்கின் இல்லாதது கூட எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, காரத்துக்கு ஏற்றாப்புல நான் ஒரு 8 ட்ரை ரெட் சில்லி போல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் பவுடர். இது ஃபைன் பவுடர் கிடையாது, கொஞ்சம் கொரப்பான பவுடர். நீங்கள் ஹோல் ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை தனியாக ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கோர்ஸாக இருக்கனால நான் இது கூட ஆட் பண்ணி லைட்டாக வார்ம் மட்டும் பண்ணி எடுத்துக்கிறேன். இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கூட ஒரு 8லேருந்து 10 பல்லு போல் பூண்டு லைட்டாக தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்கும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த பூண்டு இல்லாமையே கூட நீங்கள் இந்த பொடி பண்ணலாம். இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போது பூண்டை தவிர மீதி எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை பல்ஸ் மோடில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதையே வந்து நீங்கள் பொடியாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா இதுக்கப்புறமா பூண்டு சேர்த்து பல்ஸ் மோடில் அரைங்க. நீங்கள் வந்து நார்மலாக அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கட்டி கட்டி ஆகிடும். பல்ஸ் மோடில் விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பல்ஸ் பண்ணி ஒரு 4-5 தடவை அடித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாக்ஸீட் பொடி வந்து ரெடி ஆகிடும். இந்த ஃப்ளாக்ஸீட் பொடி வந்து இட்லி, தோசை, ரைஸ் நீங்கள் எதுக்கு வேணாலும் சேர்த்திக்கலாங்க. மெயினாக ரைஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.